இந்த சில்வர் ரிங் எந்த அளவுக்கு கருப்பா இருக்கோ, அந்த அளவுக்கு என் ஒய்ஃப் என் மேல கடுப்பா இருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கப்பிள் ரிங். இந்த மாரி ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கையில போட்டுக்கலாம். இதே மாரி ஒரு ரிங் என்னோட ஒய்ஃப் கையிலயும் இருக்கும். ஏன்னா, எனக்கு இத கிஃப்ட் பண்ணதே அவங்க தான். நான் இத 6 மாசமா போடாம கழட்டி வச்சதுல கருத்து போச்சு. கப்பிள் ரிங்குங்கிறதுனால 2 ரிங்லயுமே இந்த மாரி ஹார்ட் பீட் இசிஜி வந்து இருக்கும். இப்ப என்னோட ரிங்க எப்படியாச்சும் நான் புதுசாக்கணும். நெறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்ததுல இந்த மெத்தட் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்து ஒரு பவுல்ல வந்து வச்சுடுறாங்க. இப்ப இந்த பவுல்குள்ள சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டுறணும். நான் இந்த ரிங் போடுறேன். அப்ப என்னோட சில்வர் செயின் ரொம்பவே டல்லா போய் கிடக்கு. அதையும் உள்ள போட்டுறேன். தென் இன்னொரு சில்வர் மோதிரம் அதையும் உள்ள போட்டுறேன். இப்ப தண்ணிய நல்லா சூடாக்கிக்கிறேன். டூ த கோர் மேக்ஸிமம் எவ்வளோ சூடாக்க முடியுமோ அவ்வளோ சூடாக்கிக்கிறேன். தென் நல்லா சூடா இருக்க தண்ணிய இந்த பவுல்குள்ள ஊத்திரணும். தென் நான் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். இந்த பேக்கிங் சோடால கொஞ்சோண்டு உள்ள போட்டுறேன். உள்ள போடும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ரியாக்ஷன் ஆகி பொங்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இத அப்படியே விட்டா போதும். எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆயிரும். 1 மினிட் கழிச்சு இந்த மாரி நீங்க கிண்டி விடுங்க. கிண்டி விடும்போதே நெறைய அழுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்க. இந்த சில்வர் செயின்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குனப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாரி புத்தம் புதுசா மின்னுது. அண்ட் ஒய்ஃப் கிஃப்ட் பண்ண மோதிரத்துல இருக்க அழுக்கு எல்லாமே போயிருச்சு. ஆனா அந்த இசிஜி மாரி இருக்கு இல்லையா? அதுக்குள்ள நெறைய அழுக்கு போய் செட்டில் ஆயிருக்கு. அதனால திருப்பியும் பேக்கிங் சோடாவ பிரஷ்ல டிப் பண்ணிட்டு இந்த மாரி நல்லா வந்து பிரஷ் பண்றேன். ஸோ இப்போ ஃபைனலா என்னோட ஹார்ட் பீட்டுக்கு உயிர் குடுத்துட்டேன். நீங்க இந்த ஹேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஒர்க் மட்டும் ஆகல, ஒர்க் அவுட்டும் ஆயிருச்சு. என்னடா ஆச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார்.